என் வீட்டுக்காரன் முன்ன மாதிரி இல்ல, போதையிலே சுத்தி கிடக்குறான். என்ன 2 மாசம் ஆச்சு வாடகையே தரல? அண்ணே இந்த மாசம் சேர்த்து கொடுத்துறேண்ணே. ஆமா, உன் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போனாலே குடிக்கவே பணம் பத்தாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த மாசம் எனக்கு செலவு இருக்கு, எனக்கு பணம் தேவை. அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் எங்கேயாவது கேட்டு வாங்கி கொடுக்குறேண்ணே. கண்டிப்பா வரணும். என்ன மேரி, யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ தான் இருந்தா ஒரு 5000 ரூபாய் கூடண்டி, வட்டியோட சேர்த்து கொடுத்துட்றேன். என்கிட்ட ஏது, நான் வேணா ஒண்ணு செய்யறேன், பாலகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அவன்கிட்டயா? அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவன் போ சொல்ல வர சொல்லியே ஒரு மாதிரியா பாக்குறான். தெரியும், ஆனா நம்ம கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டான் அவன். நீ வா, நான் பேசுறேன். சரி பாக்கலாம். மேரிக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு. கருங்க கசானி எப்படி பாக்குது பாரு, கொஞ்சம் கொல்லி வைக்க குத்துறலாம். நாம வட்டி விஷயமெல்லாம் சொல்லிட்டியா? அதெல்லாம் கொடுத்துருவா, நீ வேலையை பாரு. கொடுப்பான். ஏன் மாதிரி உன் புருஷனை கடலுக்கு போறல, உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? கடலுக்கு போறாரு, பாதி காசை புடிச்சு அழிச்சிடறாரு, பாதி நேரம் டிவில கடலுக்கு போக கூடாதுன்னுறாங்க. என்ன பண்றது? இல்லம்மா, என்கிட்ட வட்டிக்கு வாங்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஓகேவாம்மா? சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எவ்வளோமா வேணும் இப்போ? 5000 ரூபாய் வேணும். சரிம்மா. இத பார், சாமந்தி வட்டியெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டான் பாத்தீங்களா? செம்பகம் கையெழுத்து போட்டுக்கிறான், எல்லாமே கொடுத்துட்டான். ஓ அந்த செம்பகமா? இந்த மாதிரி நிறைய பேர் என்ன வாங்கியிருக்கிறாங்கம்மா. இது ஓம் பேஜ் எவ்வளவு காலியா இருக்கு பத்தியா? இனிமே தான் நான் கையெழுத்து போட்டு பில்ல போடணும். சரி. $5000 ரொம்ப அதிகமாச்சுமா. ஆனா உனக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். யார்கிட்ட உங்க வேலையை காட்டுற? என் வீட்டுக்காரங்க தெரிஞ்சா உங்க கடையா இருக்காது. என்ன பண்ணான்னு தெரியலையே. என்ன மேரி, வாங்கிட்டியா? கொடுத்துட்டு வந்தேன். ஒரு மீனாவது மாட்டு ஒன்னும் மாட்டலையே. வா பேண்ட் உருவிடுவோம். தோ இருக்கான்ல, இங்கே வந்து படுத்து கிடக்குறேன். என்னடா இப்படி தூங்குறா? என்னன்னு கேளு. அவனுக்கு என்னடா? டேய் மாப்ள சார், என்ன என்ன சார் ரொம்ப டயர்டோ? நல்லா அடிச்சுட்டு படுத்திருக்கீங்க. எப்பவும் இங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலையும் படுக்கிறது இல்ல. என்ன உங்க கதை? இல்லடா, அட்டில தண்ணி அடிச்சுட்டு படுத்தா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க. அது வேற வாழு வாழு கத்தினே இருக்குடா. ஓ, அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையாங்க? ஏன்? டேய் தாமஸ் தோ வரப்படா. ஆமா, எங்க தேடிட்டு வரான்? ஆமா ஆமா, அவனுக்கு மாவே இல்லடா. அவனுக்கு சாவே இல்லடா. ஆமாச்சான், தான சிங்க மாதிரி வருதுடா. நான் என்ன தலைவரே பண்ணேன்? ஒண்ணும் தெரியாதுல்ல. என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். டேய் என்னடா மச்சான்? டேய் சிவா, பணத்தினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாம்டா. அவங்கிட்ட வாங்கின படத்தை கொடுத்துடுறா. ஆமா இல்லடா, தலைவர் பணத்துக்காக பேசல, வேற ஏதோ இருக்கு. டேய் அது என்னமோ தெரியலடா, முன்ன மாதிரியே நம்ம சந்தோஷமா இல்லடா. நீ அவங்கிட்ட காசை கொடுத்துட்றா.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா சிஸ்டர். இனிமே வார வாரம் வாங்க. சரிங்க சிஸ்டர். வரேன் சிஸ்டர். நல்லது. சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர். நீ சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு போற எல்லாருமே சொல்றாங்க. ஏன் உன்னை 2 வாரமா ஆளே காணோம்? கடைசி 2 வாரம் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமேல் கரெக்டா வந்துடும் சிஸ்டர். யார் இது? தெரியலையே, இருங்க சிஸ்டர், நான் போய் பார்த்துட்டு வரேன். தாமஸ் சிஸ்டர். எந்த தாமஸ்? மேரி தாமஸ். ஏன் இப்படி இருக்காரு? இவரை எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே. மேரி பண்ற தப்பால தாமஸோடைய நிலைமைய பாத்தியா? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு. ஜீசஸ். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? நான் சொன்னதை நம்பாம கடையே அடிச்சு உடைச்சிட்டாரு. எதுக்குடாப்பா இவங்க விஷயத்த தலையிட்டோமோன்னு ஆயிடுச்சு. பாரு தாமஸ், நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. கடல போய் சம்பாதிச்சு வந்த துட்டுல எங்க? ஊருக்கு சோறாக்கி போட்டேன். ரோட்ல போட்டு பொண்டாடி இப்படி அடிச்சிருக்கிற, உனக்கு என்னப்பா ஆச்சு? உடுப்பா உடுப்பா. அச்சுப்பா இங்க வா. அம்மா கேட்டேன்னு சிவா மாமாட்ட போய் காசு வாங்கிட்டு வரியா? பத்திரம் பார்த்துப்போம். மாமா அம்மா பணம் கேட்டாங்க. அப்படியா? சரி, மாமா கூட தரேன். சரி சரியா? போ. அப்படியே உட்காருங்க. இங்க பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு. நான் ஒன்றும் பணம் அடிக்கிற மிஷின் இல்லை, புரியுதா? நீ சும்மா ஜாலியா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்னால பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். அங்கேயே போய் செட்டில் ஆயிட போறேன். இனிமே என்னை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இனிமே பணம் வேணும் அது வேணும்னு என்ன கேட்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த புடி புடி. போதுண்டா சாமி, போ வெளியில.